மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்றதை அடுத்து டெல்லியில் பாஜக தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லி பாஜக அலுவலகத்தில் நடைபெற்ற வெற்றி கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், பாஜக தேசிய தலைவர் JP நட்டா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முன்னதாக தொண்டர்களை நோக்கி கையசைத்தவாறே நிகழ்ச்சிக்கு வருகை தந்த பிரதமர் மோடிக்கு காகித பூக்களை அள்ளி வீசி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். காங்கிரசின் பொய்களும் வஞ்சகமும் மகாராஷ்டிரா தேர்தலில் படுதோல்வி அடைந்திருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். டெல்லி பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற வெற்றி கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பேசிய அவர், பாஜக கூட்டணியின் நிர்வாக திறனால் மகாராஷ்டிராவில் ஆட்சியை தக்க வைத்துள்ளதாக கூறினார். மேலும் தேர்தலில் வெற்றி பெறுவதும் ஆட்சி அமைப்பது மட்டுமே பாஜகவின் நோக்கமல்ல என்றும், வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதில்தான் பாஜக கவனம் செலுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். அத்தோடு சொந்த குடும்பத்தின் மீது மட்டுமே காங்கிரஸ் அக்கறை காட்டி வருவதாகவும், காங்கிரஸ் கட்சியால் ஜனநாயகத்திற்கே ஆபத்து எனவும் விமர்சித்திருக்கிறார். மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் எதிர்பாராத ஒன்று என ராகுல் காந்தி MP கவலை தெரிவித்திருக்கிறார். மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியும், ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணியும் வெற்றி பெற்றுள்ளன. இந்த நிலையில் தேர்தல் முடிவுகள் குறித்து X பக்கத்தில் பதிவிட்டிருக்கும் ராகுல் காந்தி, இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த ஜார்க்கண்ட் மக்களுக்கு நன்றி என்றும், இது நீர், நிலம், காடுகள் மட்டுமின்றி அரசியலமைப்பின் பாதுகாப்பிற்கு கிடைத்த வெற்றி என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் குறித்து தீர ஆராய்ந்து பகுப்பாய்வு செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைப்பதால் தொண்டர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர். மகாராஷ்டிராவில் மொத்தமுள்ள 288 தொகுதிகளில் பாஜக கூட்டணி 230 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்றுள்ளது. இதனையடுத்து மும்பையில் உள்ள பாஜக அலுவலகங்கள் மற்றும் பல்வேறு இடங்களில் தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் அசுர பலத்துடன் வெற்றி பெற்றதை தொடர்ந்து பாஜக கூட்டணி தலைவர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ், பாஜக மாநில தலைவர் சந்திரசேகர் பவான்குலே ஆகியோர் சாலையோர கடையில் பலகாரங்கள் தயாரித்து மகிழ்ந்தனர். இதேபோல தேவேந்திர பட்னவிஸ், ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார் ஆகியோர் ஒருவருக்கொருவர் இனிப்புகளை ஊட்டிவிட்டு மகிழ்ந்தனர். மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அம்மாநில துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸிற்கு அவரது மனைவி அம்ருதா நெற்றியில் திலகமிட்டு ஆரத்தி எடுத்து வரவேற்றார். வீட்டிற்கு வருகை தந்த பட்னவிஸை வீட்டு வாசலில் கட்டிலில் அமர வைத்த அவரது மனைவி அம்ருதா தாம்பூலம் தட்டில் விளக்கேற்றி திருஷ்டி கழித்தார். பின்னர் பட்னவிஸ், சந்திரசேகர் பவான்குலே உள்ளிட்டோர்களின் நெற்றியில் திலகமிட்டு ஆரத்தி எடுத்தார். ब्लॅक कॉफी மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட பிக் பாஸ் புகழ் அஜாஸ்கான் வெறும் 155 வாக்குகள் மட்டுமே பெற்று படுதோல்வி அடைந்துள்ளார். ஆசாத் சமாஜ் கட்சி சார்பாக வெர்சோவா தொகுதியில் அஜாஸ்கான் போட்டியிட்டார். இவரை இன்ஸ்டாகிராமில் 56 லட்சம் பேர் பின்தொடரும் நிலையில் தேர்தலில் வெறும் 155 ஓட்டுகள் மட்டுமே பெற்று படுதோல்வி அடைந்திருப்பது இணையத்தில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இந்த தொகுதியில் பாஜக வேட்பாளரை தோற்கடித்து உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா வேட்பாளர் ஹருண் கான் வெற்றி பெற்றார். அஜாஸ்கானை விட நோட்டாவுக்கு அதிக வாக்குகள் கிடைத்திருப்பதால் நெட்டிசன்கள் அவரை ட்ரோல் செய்து வருகின்றனர்.
காங்கிரசின் பொய்களும் வஞ்சகமும் மகாராஷ்டிரா தேர்தலில் படுதோல்வி அடைந்திருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். டெல்லி பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற வெற்றி கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பேசிய அவர், பாஜக கூட்டணியின் நிர்வாக திறனால் மகாராஷ்டிராவில் ஆட்சியை தக்க வைத்துள்ளதாக கூறினார். மேலும் தேர்தலில் வெற்றி பெறுவதும் ஆட்சி அமைப்பது மட்டுமே பாஜகவின் நோக்கமல்ல என்றும், வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதில்தான் பாஜக கவனம் செலுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். அத்தோடு சொந்த குடும்பத்தின் மீது மட்டுமே காங்கிரஸ் அக்கறை காட்டி வருவதாகவும், காங்கிரஸ் கட்சியால் ஜனநாயகத்திற்கே ஆபத்து எனவும் விமர்சித்திருக்கிறார். கேரள மாநிலம் வயநாட்டின் முன்னேற்றத்திற்காக பிரியங்கா காந்தி கலங்கரை விளக்கம் போல இருப்பார் என ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். வயநாடு மக்களவை இடைத்தேர்தலில் பிரியங்கா காந்தி 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அவரது தேர்தல் வெற்றி குறித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் சகோதரருமான ராகுல் காந்தி கருத்து தெரிவித்திருக்கிறார். அதில் வயநாட்டில் உள்ள தனது குடும்பத்தினர் பிரியங்கா மீது நம்பிக்கை வைத்துள்ளதாகவும், அவர் மீது வைத்துள்ள நம்பிக்கையால் தான் பெருமை அடைவதாகவும் ராகுல் காந்தி குறிப்பிட்டிருக்கிறார். மகாராஷ்டிராவின் வேர்லி தொகுதியில் போட்டியிட்ட உத்தவ் தாக்கரேவின் மகன் ஆதித்யா தாக்கரே வெற்றி பெற்றிருக்கிறார். மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணியான உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா அணி பெரும் சறுக்களை சந்தித்துள்ளது. இருந்தபோதும் வேர்லி தொகுதியில் போட்டியிட்ட உத்தவ் தாக்கரேவின் மகன் ஆதித்யா தாக்கரே 8801 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆரம்பத்தில் ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனா அணி வேட்பாளர் மிலிந்த் முரளி தியோராவிடம் பின்னடைவை சந்தித்த ஆதித்யா தாக்கரே அடுத்தடுத்த வாக்கு எண்ணிக்கை சுற்றுகளில் முன்னிலை பெற்று வெற்றி பெற்றார். முதல் முறையாக தேர்தலில் களமிறங்கிய பிரசாந்த் கிஷோரின் கட்சி பீகார் இடைத்தேர்தலில் படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. பீகாரில் காலியாக இருந்த தராரி, ராம்கர், இமாம்கஞ்ச், பெலாகஞ்ச் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கு கடந்த 13ஆம் தேதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது. பிரபல அரசியல் வியூக வகுப்பாளரான பீகாரைச் சேர்ந்த பிரசாந்த் கிஷோர் தொடங்கிய ஜன்சுராஜ் கட்சி முதல் முறையாக தேர்தலில் களமிறங்கியது. ஆனால் பீகாரின் 4 தொகுதிகளிலுமே பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்ற நிலையில் ஜன்சுராஜ் கட்சி படுதோல்வியடைந்தது. பிரசாந்த் கிஷோரின் தேர்தல் வியூகங்கள் மூலம் இந்தியாவில் பல அரசியல் கட்சிகள் வெற்றி பெற்ற நிலையில் அவரது சொந்த கட்சியே தேர்தலில் தோல்வியை சந்தித்திருப்பது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. வயநாடு மக்கள் தன் மீது வைத்துள்ள நம்பிக்கையை உறுதி செய்வேன் என பிரியங்கா காந்தி தெரிவித்திருக்கிறார். வயநாடு தொகுதியில் வெற்றி பெற்றதற்காக தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கும் அவர், இந்த வெற்றி உங்கள் வெற்றியாக இருப்பதை விரைவில் நீங்கள் உண்மையிலேயே உணர்வீர்கள் என்று உறுதியளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். உங்களை பிரதிநிதித்துவப்படுத்த நீங்கள் தேர்ந்தெடுத்த ஒருவர் உங்கள் நம்பிக்கைகளையும் கனவுகளையும் புரிந்து கொண்டு உங்களுக்காக போராடுவதை உறுதி செய்வதன் மூலம் தன்னை உங்களில் ஒருவராகவே நீங்கள் உணர்வீர்கள் என்று உறுதி செய்வதாக பிரியங்கா காந்தி தெரிவித்திருக்கிறார். ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தலில் பணக்கார வேட்பாளர் என்று கூறப்பட்ட அகில் அக்தர் 1,08,788 வாக்குகள் வித்தியாசத்தில் படுதோல்வியடைந்தார். 400 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு கொண்ட அகில் அக்தர் பக்கூர் தொகுதியில் போட்டியிட்டார். இவர் காங்கிரஸ் வேட்பாளரிடம் தோல்வியை தழுவினார். அதேபோல 137 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு கொண்ட நிரஞ்சன் ராய் என்பவர் தன்வார் தொகுதியில் போட்டியிட்டு வெறும் 1,577 வாக்குகளை மட்டுமே பெற்று படுதோல்வியடைந்தார். கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே தொழிலாளர்களை ஏற்றி சென்ற பிக்கப் வேன் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 16க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். கக்கடம் பொயிலில் இருந்து கட்டிட தொழிலாளர்களை ஏற்றிக்கொண்டு கூம்பாறையை நோக்கி சென்று கொண்டிருந்த பிக்கப் வேன் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.